சுண்டைக்காய் குழம்பு ரெசிபி பார்க்கலாங்களா? தோட்டத்துலேயும் சுண்டைக்காய் இருந்ததுங்க. அதனால் செடியில் பொறிக்கிறதுக்கு போயாச்சுங்க. சிசரை வச்சு பொறிச்சிக்கணுங்க. ஏன்னா செடி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். அதனால் பார்த்து பொறிச்சிக்கணும். பொறிச்சதுக்கப்புறம் அந்த காம்பெல்லாம் தனியாக எடுத்துட்டுங்க நல்லா கொட்டிக்கணுங்க. விதையெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு. விதை நல்லா வெளியே வந்தால் தான் நல்லதுங்க. விதை வெளியே வரல அப்படின்னா வயிற்றுக்கு சேராமல் அப்புறம் அதை நல்லா தட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுடலாங்க. எதை வச்சு வேணாலும் கொட்டிக்கலாங்க. கொட்டி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா 2-3 டைம் கழுவிக்கணுங்க. அந்த விதையெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணுங்க. நல்லா சுருள் வதக்கணுங்க. கலர் மாறுற அளவுக்கு. உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தா நல்லா டார்க் க்ரீனாக இருக்குங்க. நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் கலர் மாறினது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலாங்க. நாங்கள் ஆட்டி தான் குழம்பு வைப்பேங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாங்க. அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நல்லா கொதித்து சுண்டைக்காயும் போட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாங்க. கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டிட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா நல்லா சுண்டைக்காய் வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை மட்டும் போட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த புளியோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டோம்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுங்க. நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. நல்லா சுடு சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டா